Good morning, students. Now we are going to study about the topic thermal physics, unit number 3. Okay. Sun is the primary source of heat energy. அப்படின்னா என்ன? அதாவது primary source முக்கியமான, அதாவது முதல் எல்லா ஆர்கானிசம்ஸுக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடியது, ஹீட் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது எது என்ன அப்படின்னா சன். சரியா? இப்போ சன் இஸ் த primary source of heat energy for all living organisms. Okay, thermal energy is the cause and temperature is the effect. Thermal energy heat energy தான் என்ன? காஸ்னா என்ன? காரணி. டெம்பரேச்சர், அதனால் வரக்கூடிய டெம்பரேச்சர், வெப்பம், அதை விளைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ், டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். ஓகே, ஆல் ஆர்கானிசம்ஸ் நீட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் சர்வைவல். உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் தேவை. ஓகே, in this lesson we are going to study about the temperature, absolute scale of temperature, then thermal equilibrium, thermal energy and fundamental laws of gases. Okay, first of all we are going to study about temperature. It is defined as the degree of hotness or coldness of a body. Okay, it is defined as the degree of hotness or coldness of a body, or it is otherwise defined as the property which determines the body in equilibrium or not with the surroundings. அப்படின்னா என்ன? இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி, ஒரு பண்பு. அது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் சரௌண்டிங்ஸ் கூட அது வந்து ஈக்குலிப்ரியமாக இருக்கா, சமநிலையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா? அப்போ இட் இஸ் அதர்வைஸ் defined as the property which determines a body is in equilibrium or not with the surroundings. Okay, it is a scalar quantity. Okay, the SI unit for temperature is Kelvin. Other units are also referred. They are degree Celsius and degree Fahrenheit. நீ செல்சியஸ் எழுதும் பொழுது டிகிரி போடணும், ஃபாரன்ஹீட்டில் எழுதும் போது டிகிரி போடணும். ஆனால் கெல்வினில் எழுதும் பொழுது என்ன போடக்கூடாது? டிகிரி போடக்கூடாது. அப்போ டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஹையர் இன் ஹாட்டர் பாடி. அப்படி தானே? அதாவது சூடான பொருளில் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும்? ஹையராக இருக்கும். அண்ட் லெஸர் இன் கோல்டர் பாடி. ஓகே, அடுத்து நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, இதை படிக்கிறதுக்கு முன்னாடி 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து செல்சியஸ் ஸ்கேல். இந்த செல்சியஸ் தெர்மாமீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் த லோயர் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் 0 டிகிரி செல்சியஸ், அப்பர் பாயிண்ட் என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். அப்போ ஹியர் த டிஃப்ரென்ஸு என்ன இருக்குது? 100 டிவிஷன்ஸ் தானே. 100 - 0 என்னது வரும்? 100. அப்போ ஹியர் 100 டிவிஷன்ஸ். அதனால் இங்கே வந்து என்னது? 100 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இதே இது நம்ம சென்டிகிரேடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் நம்ம என்ன தான் பார்ப்போம்? 100 சென்டிகிரேட். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் சென்டிகிரேட் ஸ்கேல். ஓகே, அப்போ நம்ம செல்சியஸ் அது வந்து எதுலேயும் சொல்லலாம், சென்டிகிரேட்லேயும் சொல்லலாம். இப்போ அடுத்தாப்பில் இங்கே பார்க்குறோம் என்ன அப்படின்னா கெல்வின் ஸ்கேல். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லோயர் பாயிண்ட் என்ன அப்படின்னா 273 கெல்வின், அப்பர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 373 கெல்வின். இங்கேயும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 தான் வரும். அப்படிதானே? இங்கேயும் அப்போ டிவிஷன்ஸ் எத்தனை தான் இருக்குது? 100 டிவிஷன்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஸ்கேலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது செல்சியஸ் ஸ்கேலில் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். ஓகே, தென் அப்போ நீங்கள் கெல்வின், அதாவது செல்சியஸை கெல்வினாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது செல்சியஸ் கூட எத்தனையோ கூட்டணும்? 273. ஃபார் எக்ஸாம்பிள் 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு எப்படி பார்த்தோன்னு சொன்னால் அந்த 5 டிகிரி செல்சியஸை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த 5 டிகிரி செல்சியஸை 273 கூட கூட்டினா உனக்கு என்ன வந்துடும்? கெல்வின் ரீடிங் வந்துடும். ஓகே, அதே மாதிரி செல்சியஸாக மாற்றணும், கெல்வின்னு செல்சியஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் கெல்வின்லேருந்து 273 என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இன்னொரு ஸ்கேல் பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா ஃபாரன்ஹீட் ஸ்கேல். இதில் லோயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அதுதான் என்னது? இங்கே லோயர் பாயிண்ட். ஓகே,
ஹையர் பாயிண்ட் பார்த்தீங்க, அப்பர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 212 மைனஸ் 32 பார்த்தீங்கன்னா 180 வரும். அப்போ இங்கே இந்த ரெண்டுக்கு இடையில எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது? 180 டிவிஷன்ஸ். அப்போ ஒவ்வொரு டிவிஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.8 வரும். அப்படி தானே? அப்போ 10 டிவிஷன்ஸ் அதனுடைய வேல்யூ என்ன வரும்? 18. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஃபாரன்ஹீட்டாக மாற்றணும், சாரி கெல்வின்லேருந்து ஃபாரன்ஹீட்டாக மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா F + 460 × 5/9. உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு கணக்கு வரலாம், சரியா? கெல்வினை செல்சியஸை மாற்ற சொல்லி, இல்லைனா செல்சியஸை கெல்வினாக மாற்ற சொல்லி ஏதாவது ஒரு கணக்கு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதை வச்சு என்ன செய்யணும்? மாற்றணும். இப்போ நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா அப்சல்யூட் ஜீரோ. இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செல்சியஸில் லோயர் பாயிண்ட் என்ன, அப்பர் பாயிண்ட் என்ன, கெல்வினில் லோயர் அப்பர் பாயிண்ட் என்ன, ஃபாரன்ஹீட்டில் என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணால் வாட் வில் ஹேப்பன்? அப்போ அந்த பாடியுடைய ப்ரெஷரை என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானே? இஃப் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி த ப்ரெஷர் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ்னால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? மூவ் ஆகும். அப்படி தானே? இது நமக்கு பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஹீட் பண்ணும் பொழுது அதில் உள்ள மாலிகுல்ஸ் என்ன செய்யும்? மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அங்கே என்ன செய்யும்? த ப்ரெஷர் இஸ் ஆல்சோ டிக்ரீஸ்ட். ஆனால் அங்கே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ 273 கெல்வின் வரைக்கும் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிட்டீங்க டெம்பரேச்சர், இருந்தாலும் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா த மாலிகுல்ஸோடைய மூவ்மெண்ட்ஸ் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சர்டன் டெம்பரேச்சரில் தான் அது என்ன செய்யும்? அந்த மாலிகுல்ஸ் மூவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்சல்யூட் ஜீரோ. இந்த அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆல் த பாடிஸ் ஆர் comes at the solid state. ஓகே, எல்லா பாடிஸும் என்ன ஸ்டேட்டுக்கு வந்துடும்? சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகே, இந்த அப்சல்யூட் ஜீரோனா என்ன அப்படின்னு சொன்னால் there is no movement of molecules in a body or the molecules movement is completely stop. அதுதான் அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இந்த அப்சல்யூட் ஜீரோவை அதாவது the temperature measured in relation to absolute zero using the Kelvin scale, that is called as absolute scale of temperature. Absolute scale of temperature, it is otherwise known as thermodynamic temperature. Okay, next we are going to study about the topic that is thermal equilibrium. equilibrium நால என்ன? சமநிலை. அப்படிதானே? அப்போது there is no net flow of thermal energy. ஃப்ளோனா என்ன? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யுது? மூவ் ஆகுது. அப்படி தானே? நமக்கு எப்போவுமே தெரியும். இப்போ வாட்டர் தான் எடுத்துக்கோங்க. வாட்டர் எப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்? அங்கே ப்ரெஷர் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது அப்படி தானே மேலேருந்து கீழே வரும், வாட்டர் ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அப்படி தானே? அப்போ நாங்கள் என்ன அர்த்தம்? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே தெர்மல் ஈக்குலிபிரியத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஃப் there is temperature difference is observed, there is a flow of heat energy from one body to another. Okay, இது எது வரைக்கும் நடக்கும்? இந்த process எது வரைக்கும் நடக்கும்? when the body attains the equilibrium state. சமநிலை அடையும் வரைக்கும் the flow of heat energy is happen. Okay, அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் ஈக்குலிபிரியம். ஓகே, அடுத்து நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா தெர்மல் எனர்ஜி. ஓகே, தெர்மல் எனர்ஜினாலே அங்கே என்ன இருக்குது? ஒரு ஃப்ளோ இருக்கும். அப்படி தான் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு கப் ஆஃப் ஹாட் மில்க்கு அதை வந்து நீங்கள் ஒரு டேபிள்லையோ இல்லைன்னா இன்னொரு ஒரு கப்பில் வந்து கோல்டு மில்க் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? heat energy is flow from the hot object to the cold body. அப்படி தானே? இந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறோம்னா ஹீட்டிங். அதாவது கோல்ட் பாடி இஸ் நவ் கெட் ஹீட்டட். அப்படிதானே? இது என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சரை என்ன செஞ்சிருது? இந்த ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து என்ன செஞ்சுட்டே இருக்குது? வாங்கிட்டே இருக்குது. அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீட்டிங். ஓகே, அட் த சேம் டைம் த ஹாட் ஆப்ஜெக்ட் கெட் கோல்ட். அப்படி இல்லைன்னு சொன்னால் இட் லூஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். ஓகே,
that process is called cooling. Okay, இப்போ நம்ம இதில் என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், heat energy is flow from the system or from the higher temperature of a body to a lower temperature of a body. Okay, அது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, when these two bodies attain an equilibrium, the energy, the heat energy is flow from one body to another. இதே தான் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம், படிச்சுட்டே மாற்றி படிச்சுட்டே இருக்கோம். Okay, the unit it is also a scalar quantity. The unit for thermal energy or heat energy is joule. Okay, now we are going to study about the characteristic features of heat energy. Okay, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் படித்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், heat always flows from a system of higher temperature to a system of lower temperature. அதாவது டெம்பரேச்சர் அதிகமான சிஸ்டத்துலேருந்து இல்லைன்னா ஒரு பாடியிலேருந்து டெம்பரேச்சர் குறைவான ஒரு பாடிக்கு என்ன செய்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டர். செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி ஃப்ளோ இருக்கும்பொழுது, ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும்பொழுது, there is no change in mass of an object. அப்படி தானே, அந்த சேஞ்சுடைய மாஸ் வந்து என்ன செய்யாது, மாறாது. ஓகே, the mass of a system is not altered. ஓகே, அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, for any exchange of heat, the heat gained by the cold system is equal to the heat lost by the hot system. அதாவது ஹீட் வந்து இப்போ ஒரு பொருள் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யுது, ஹீட்டை லாஸ் பண்ண, அப்படி தான் அது இழக்குது. அதே மாதிரி கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன செய்யும், டெம்பரேச்சரை வந்து என்ன செய்யும், உள் வாங்கிக்கிடும். ஓகே, இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதான் என்ன கொடுத்துருக்கு, ஹீட் கெயின் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். ஓகே, அதர் யூனிட்ஸ் ஃபார் ஹீட் எனர்ஜி நம்ம ஏற்கனவே படித்தோம். ஹீட் எனர்ஜினுடைய யூனிட், எஸ்ஐ யூனிட் ஃபார் ஹீட் எனர்ஜி இஸ் ஜூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தானே. அங்கே தெர் ஆர் ஆல்சோ அதர் யூனிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேலரி அண்ட் கிலோ கேலரி. ஹவ் வில் யூ டிஃபைன் கேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, the amount of heat energy is required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. அதாவது 1 gram of water ஹீட் பண்ணும் பொழுது 1 degree Celsius வரைக்கும் ஹீட் பண்ணும்பொழுது எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படுதோ அதை தான் என்ன சொல்கிறோம், கேலரி, 1 கேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 1 கேலரினா என்ன, அதாவது it is defined as the amount of heat energy is required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. Okay, கிலோ கேலரினா என்ன அப்படின்னு சொன்னால், 1 kilogram of water through 1 degree Celsius. Okay, அப்போ எப்படி இதை டிஃபைன் பண்ணலாம், kilocalorie is defined as the amount of heat is required to raise the temperature of 1 kilogram of water through 1 degree Celsius. அடுத்து நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் லாஸ். ஓகே, there are 3 fundamental laws which connects the relationship between pressure, volume and temperature. Okay, ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா, பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் when the temperature of a gas is constant. ஓகே, இப்போ இந்த பாயில்ஸ் லாவில் வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது the pressure, the volume of a gas is inversely proportional. Inversely proportional அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, 1/, அப்படின்னு சொல்லி போடணும். சரியா, 1 inversely proportional to the pressure of a gas. ஓகே, அப்போ இதை எப்படி எழுதுவீங்க, P is inversely proportional to 1/V. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த ப்ரொபோர்ஷனலிட்டியை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரணும். இப்போ இந்த V வந்து இங்கே வரும்பொழுது என்ன தான் வந்துடும், மேலே வந்துடும். அப்படி தானே, அப்போ PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, பாயில்ஸ் லானா என்ன, will you define பாயில்ஸ் லா, when the temperature of a gas is constant, the volume of a fixed mass of a gas is inversely proportional to the pressure. Okay, அப்போ இப்போ இதை எப்படி எழுதணும், P is inversely proportional to 1/V, or otherwise we can write like this. Okay, PV is equal to constant.
The second law is Charles law. சார்லஸ் லாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஷர் வந்து என்னது கான்ஸ்டன்ட். ஓகே, இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பார்த்தோம், இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டும் போது மற்ற இது என்னதெல்லாம் வரும், இங்கே ப்ரெஷரை மட்டும் விட்டுருங்க. அப்போ என்னதெல்லாம் வரும், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். அப்படி தானே இங்கே வால்யூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர். ஓகே, அப்போ இதை என்ன எழுதணும், V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T. அப்படி இல்லைன்னா என்ன எழுதலாம், இங்கே T வந்து மேலே இருக்கிறதுனால இந்த சைடு வரும்பொழுது என்ன வரும், கீழே வரும். அப்போ V/T இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, அடுத்த லா என்ன அப்படின்னா அவோகேட்ராஸ் லா. அவோகேட்ராஸ் லாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்ஸ் தட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது the volume of a gas is directly proportional to the number of atoms or molecules present in the gas. ஓகே, அந்த கேஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு இந்த வால்யூம் எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம், V is directly proportional to N, or otherwise we can write V by N is equal to constant. Okay.